ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு இமீடியட்டாக வரும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக்கிட்ட பிறகு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் எல்லாமே தாளிச்சுக்கலாம். இப்ப நல்லா புரிஞ்சு வந்த உடனே 2 நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தபடியா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டன். இது ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி பச்சை வாடை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன்ல ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் சேர்த்த உடனே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தபடியா மிளகாய் தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுல இருந்து நமக்கு கிரேவி கொதிக்க வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ கொதிக்க வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஒயிட் ரைஸோட நான் மேட்ச் பண்ணி சாப்பிட்ருந்தேன். நீங்கள் டிஃபனுக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். சைடிஷாகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.